இரு இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாவினுடைய ஆலயம் நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த இடத்தில் மட்டும்தான் இருந்து அவருடைய புகழையும் அவர் வாழ்வையும் பற்றி சிந்திக்க கடவுள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அவருடைய விழாவை மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையை ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடும். கிறிஸ்துவ வாழ்வு என்று சொன்னால் அன்னை மரியாளை போல புனித மகதலா மரியா தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்காகவே வாழ்ந்து அந்த ஆண்டவரை முழுவதுமாக தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தவராக இருப்பதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இன்றைய நாளில் எடுத்துக்கொள்ள திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. எனவே அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நம்முடைய சிந்தனைகளை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை, இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வார்த்தை. அவர் சீடர்களிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னார். 20வது அதிகாரம் 18 இறை வார்த்தை. இதை நாம் மனதில் ஆழமாக இன்றைய நாளில் நாம் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. மகதலா மரியா சீடர்களுக்கு சென்று கூறிய வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை நாம் மேலோட்டமாக கேட்கின்ற போது ஏதோ நாம் இந்த உலகில் பொருளை காண்பது போல இதோ இயேசுவை அவரும் கண்டார் என்று சொல்லி நாம் ஒரு எளிதாக அல்லது ஒரு மேலோட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள நினைக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் கூர்ந்து நோக்குகிற போது அந்த வார்த்தையினுடைய வலிமை, அந்த வார்த்தையினுடைய ஆழம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிற போது வெறுமனே பார்வை அல்ல அல்லது பொருளை பார்ப்பதல்ல, அவரை அனுபவித்து அந்த வார்த்தைகளை சொன்னார். இன்றைய உலக வாழ்விலே பல தேடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே வேலை வாய்ப்பிற்காக அல்லது திருமண வயதில் பெண் வருகிற பொழுது, ஆண் வருகிற போது அவர்களுக்காக ஒரு மணப்பெண்ணை வரன் தேடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல், அல்லது புதிய ஒரு இடம் வாங்குவதற்காக பல்வேறு இடங்களை நாம் தேடி சென்று அங்கு இடங்களெல்லாம் தேடி பார்த்து நமக்கு ஏற்ற ஒரு இடம் அமைய வேண்டும் என்று சொல்லி தேடிக் கொண்டிருக்கின்றோம். இன்னுமாக வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு வாழ்க்கையின் நிறைவை நோக்கி ஒரு தேடலாக பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு கூட வந்து அந்த தேடுதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்காவது எனக்கு மன அமைதி கிடைக்காதா, எங்காவது எனக்கு அமைதி கிடைக்காதா என்ற ஒரு தேடல் ஒவ்வொரு மனித வாழ்விலும் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பொருளாதார தேடல்கள், வாழ்வில் உயர வேண்டும், நல்ல வீடு அமைய வேண்டும் என்று சொல்லி பல வகைகளில் மனித வாழ்வு ஆசைகளின் அடிப்படையில் ஒரு தேடல் வாழ்வாகத்தான் இருப்பதை நாம் அன்றாடம் நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. அதுபோல ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை பார்க்கிற போதும் அவர் பிறப்பில் இருந்தே அவர் ஒரு தேடப்பட்டவராக இருப்பதை நாம் நற்செய்தி நூல்களில் அழகாய் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இதோ ஆண்டவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட போது இதோ முதலாக இடையர்கள் அவரை தேடி வந்து ஆண்டவரை கண்டடைகின்றார்கள். ஆண்டவர் குழந்தை வடிவத்தில் இருந்தபோது அவரை கண்டு அவர்கள் ஆராதித்தார்கள் என்று இதோ லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலும் மத்தேயு நற்செய்தியிலும் நாம் வாசிக்கின்றோம். அதே போல மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது 3 ஞானிகளும் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்றார்கள். 3 இடங்கள், கீழ்த்திசை நாடுகள், வெவ்வேறு மொழி கலாச்சாரம் கொண்ட ஒரு பின்னணி கொண்ட அந்த அரசர்கள் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அந்த விண்மீனை இழக்கண்பதை கண்டு இதோ அவர்கள் புறப்பட்டு ஆண்டவரை தேடி வருகிறார்கள். அங்கு ஏரோதிடம் தவறுதலாக வருகிறார்கள். அங்கு மீண்டும் வழி சொல்லப்பட்டு பெத்லகேம் நோக்கி ஆண்டவரை தேடி செல்லுகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்து ஏரோதும் தேடி செல்லுகிறார். ஆண்டவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை எல்லோருக்கும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தோடு ஆண்டவரை அவனும் தேடி செல்லுகிறார். இன்னும் நற்செய்திகளில் நாம் பார்க்கிற போது ஆண்டவருடைய பொது வாழ்விலே
குறிப்பாக நாம் ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளித்த போது அடுத்த நாள் வேறு ஊர்களுக்கு சென்ற போது மக்களும் ஆண்டவரை தேடி செல்லுகிறார்கள். ஆண்டவர் எங்கே என்று அறிந்து அவர்கள் கால்நடையாகவே அவர்களுக்கு முன்பாக இருந்தார்கள் என்று கடந்த வாரம் நற்செய்தியில் கூட நாம் சிந்தித்தோம். எனவே மக்களும் ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் பல வழிகளில் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அதுபோல இன்று மகதல மரியாவும் ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லுகின்றார். எங்கே ஆண்டவரை தேடுகிறார்? ஆண்டவரை கல்லறையில் தேடி செல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு ஒரு நன்றி உணர்வோடு அவர் மீது கொண்ட ஒரு அன்பினால் ஆண்டவரை காண வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இதோ விடியற் காலை வாரத்தின் முதல் நாள் அந்த கல்லறையை நோக்கி இருட்டுக்குள்ளே இதோ தன்னும் தனியாக மற்ற பெண் சீடர் என்று ஒரு சில நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், அவர்களோடு சென்று ஆண்டவரை மகதல மரியாவும் தேடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதோ ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுவதற்கு முன்பாக முதல் படியாக ஆண்டவர் அவர் வாழ்விலே தன் வாழ்க்கையில் துணையாக எல்லாமாக இயேசுவை மகதல மரியா தேடினார். நம்முடைய வாழ்விலும் நாமும் ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே முதலில் ஆண்டவரை நாமும் தேடி வர வேண்டும். அந்த தேடல் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்த நிலையில் மகதல மரியா நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆர்வத்தோடு ஆண்டவரை விடாமுயற்சியோடு தேடுகிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 20 அதிகாரம் 12, 13, 14 இறை வார்த்தையில் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடி முதலில் கல்லறைக்கு சென்று பார்க்கிறாள். அங்கு ஆச்சரியம், கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி கூட யோசிக்காமல் அந்த இரவு வேளையில் அதிகாலையில் ஆண்டவரை தேடி வந்தவர் புரட்டப்பட்ட கல்லை கண்டு அதிசயிக்கின்றார், அங்கலாய்க்கின்றார். இதோ என்ன செய்வதென்று திகைக்கின்றார். காரணம், அங்கு கல் புரட்டப்பட்டு இருக்கிறது, ஆண்டவர் இயேசுவின் உடல் அங்கு இல்லை. எனவே அந்த ஒரு சூழலில் இதோ சீடர்களிடம் ஓடி சென்று ஆண்டவரை காணவில்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 1 - 11 வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளில் ஆண்டவருடைய உயிர்ப்பின் நிகழ்விலே நாம் வாசிக்கின்றோம். எனவே சீடர்களும் அவருடைய பேச்சை கேட்டு ஓடி வருகிறார்கள். முதலில் பேதுரு, அதை தொடர்ந்து யோவான், பின்பு யோவான் சென்று பார்க்கிறார், பேதுரு உள்ளே சென்று பார்க்கிறார். ஆனால் ஆண்டவரை காணவில்லை. என்ன செய்வதென்று அவர்கள் திரும்புகிறார்கள். ஆனால் மகதல மரியா அதோடு நின்றுவிடவில்லை, அங்கு சுற்றிலும் தேடி பார்க்கிறார். விடாமுயற்சியோடு ஆர்வத்தோடு எப்படியாவது என் ஆண்டவரை நான் காண வேண்டும் என்ற அந்த ஒரு வேட்கையோடு அங்கு தேடி செல்லுகிற போதுதான் இயேசு தோட்டக்காரரை போல் இருந்தபோது அவரால் அடையாளம் காண முடியாமல், ஐயா நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சொல்லும், இதோ நான் அவரை எடுத்துக்கொண்டு செல்வேன் என்று இதோ தன்னுடைய இயலாமை கூட நினைத்து பார்க்காமல் ஆண்டவரை காண வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அன்பு மட்டும் உந்தப்பட்டவராக ஆர்வத்தோடு இதோ நீர் எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொல்லும் என்று அந்த தோட்டக்காரரை பார்த்து கேட்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, தேடல் என்று சொல்லுகிற போது அந்த தேடலில் ஆர்வம் இருந்தது, அந்த தேடலிலே ஒரு அன்பு இருந்தது, விடாமுயற்சி இருந்தது. அப்பொழுது மூன்றாவது நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை அவர் காண்கின்றார். மரியே என்று அவரை அழைத்த போது எப்படி ஒரு ஆயன் தன் குரலை கொண்டு அந்த சத்தம் எழுக்கிற போது ஆடுகள் அந்த ஆயனுடைய குரலை கேட்டு வெளியே வருவது போல இதோ மரியே என்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே இதோ மகதல மரியா உயிர்த்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்கிறார். ஆண்டவர் இயேசுவை பிடித்துக் கொள்கிறார். தன்னுடைய வாழ்வின் லட்சியமே இவர்தான் என்று சொல்லி அவரை முற்றிலுமாக பற்றி கொள்ளுகிறார். அப்போதுதான் ஆண்டவர் இதோ அவருக்கு அடுத்த ஒரு பணியை தருகிறார். சீடர்களுக்கு சென்று எனக்கு முன்பாக அறிவி என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களாக இருக்கிற அந்த சீடர்களுக்கு ஒரு அப்போஸ்தலையாக இதோ முதலாக ஆண்டவர் உயிர்ப்பை சீடர்களுக்கு அறிவித்த பெரிய ஒரு ஆசிரை கடவுள் ஆண்டவர் இவருக்கு கொடுத்தார். எனவே ஆண்டவரை நோக்கி அவர் ஆர்வத்தோடு தேடினார், விடாமுயற்சியோடு அன்போடு ஆண்டவரை தேடினார். ஆண்டவரை அவர் கண்டு கொண்டார். தன் வாழ்வினுடைய அனுபவமாக அந்த உயிர்ப்பு அனுபவம் முதலாக நம் புனிதை மகதலா மரியாவுக்கு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, அதனுடைய வெளிப்பாடு தொடர்ச்சி அவருடைய உயிர்ப்பை சீடர்களுக்கும் பின்பு எல்லாருக்கும் கூறினார். இன்று நற்செய்தியின் வழியாக நமக்கும் எடுத்து சொல்லுகிறார், நான் ஆண்டவரை கண்டேன்.
எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாமும் அந்த புனிதை போல வாழ வேண்டும். அந்த புனிதனுடைய மாதிரியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்பது அந்த ஆண்டவரை நம் வாழ்க்கையிலே சுவைப்பதுதான் முழுமையாக இருக்கின்றது. வெறுமன திருமுழுக்கு பெற்று இதோ நாம் பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் கிறிஸ்துவ வாழ்வு இல்லை. மாறாக அந்த ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும். அதற்கு நம் புனிதை இன்று அழைப்பு கொடுக்கிறார். எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். எனவே முதலில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை நாம் தேடுகிற போது அந்த தேடலிலே ஆர்வம், அன்பும், விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் பார்க்கிறோம், பணக்கார வாலிபன் நிகழ்வை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவரும் தேடி வருகிறார். நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அப்போது ஆண்டவர் கட்டளைகள் எல்லாம் கடைபிடி என்று சொன்னார். அப்போது அவர் நான் சிறு வயதிலிருந்தே இவற்றையெல்லாம் கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவரை கூர்ந்து பார்க்கின்றார். உனக்கு ஒன்று குறைவாக இருக்கிறது, இதோ உன் செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின் வந்து என்னை பின் செல் என்று ஆண்டவர் அவருக்கு அழைப்பையே கொடுத்தார். எப்படி மற்ற சீடர்களை அழைத்தது போல அந்த பணக்கார வாலிபனுக்கும் ஆண்டவர் அழைப்பை கொடுத்தார். ஆனால் அவன் வருத்தத்தோடு திரும்பி சென்றான் என்று நற்செய்தியில் பார்க்கிறோம். ஏனெனில் செல்வந்தனாக இருந்து அந்த செல்வத்தை விட்டுவிட்டு அவரை பின்தொடர அவன் மனம் வரவில்லை. அந்த தேடலிலே அவன் முழுமை அடையவில்லை. அந்த ஆண்டவரை தேடி வர ஆரம்பித்தான். ஆனால் தான் இழக்க வேண்டும் என்று சொன்னபோது தன்னுடைய வசதி வாய்ப்பை இழந்து அவரை தேடி வர அவன் விருப்பம் இல்லாமல் திரும்பி சென்று விட்டான். ஆனால் அதே லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகளில் புனித சக்கேயினுடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். அங்கு சக்கேயு இதோ எல்லோராலும் பாவி என்று அழைக்கப்பட்டவர் ஆண்டவரை தேடுகிறார். எப்படி தேடுகிறார்? தான் குள்ளன் என்று அறிந்து மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு ஆண்டவர் எப்படியோ இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும், எப்படியாவது நான் அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு விடாமுயற்சியோடு இதோ அந்த மரத்தில் ஏறி அமர்ந்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக காத்து இருக்கின்றார். எப்படி அந்த பர்த்திமேயு பார்வையற்ற குருடர் இதோ ஆண்டவர் இந்த வழியாக செல்லுகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர் எங்கே வருகிறார் என்று தெரியாமல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறான். தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் அழுது கூக்குரலிடுகிறான். அந்த ஒரு தேடல், ஆர்வம், விடாமுயற்சி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் இருக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த ஒரு இடத்தில் நாம் தொய்வடைந்து விடுகிறோம். நாம் பல நேரங்களில் வேண்டுதல்கள் நிறைவேற ஆண்டவரை தேடி வருகிறோம். அவர் நிறைவேறுகிற போது நாம் மீண்டும் பழைய வாழ்வை தொடர ஆரம்பித்து விடுகிறோம். அல்லது அவரை நிறைவேறவில்லை என்றால் இனி நாம் ஜெபித்து என்ன ஒரு பயன், ஆலயத்திற்கு சென்று எனக்கு என்ன கிடைக்கிறது என்ற ஒரு மன விரக்தி அடைந்து நம்முடைய தேடலில் சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் சக்கேயுவை போல, மகதலா மரியாவை போல ஆண்டவரை விடாமுயற்சியோடு, ஆண்டவரை நான் சுவைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கோடு ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். அவ்வாறு நாம் தேடுகிற போது மூன்றாவது நிலையாக ஆண்டவரை நாம் காண முடியும். ஆண்டவரை நாம் இந்த திருப்பலியிலே கண்டுகொள்ள முடியும். அன்று லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 29 இறை வார்த்தையிலே எம்மாவை நோக்கி நடந்து சென்ற சீடர்கள் இதோ வாழ்விலே தொய்வடைந்திருந்தார்கள். என்ன செய்வதென்று அறியாத போது இயேசு வழிபோக்கனாக அவர்களோடு இணைந்து இறை வார்த்தைகளை எடுத்துரைத்தார். அது மட்டுமல்ல, இதோ மாலை ஆகிய போது இதோ அவர் செல்ல வேண்டும் என்று காட்டிக்கொள்ளுகிறார். ஆண்டவர் எங்களோடு தங்கும் என்று அழைத்த போது அவரோடு சென்று தங்கி அப்பத்தை எடுத்து பிடுகிறார். அந்த சீடர்கள் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். மகதலா எப்படி உயிர்த்த ஆண்டவரை கண்டார்களோ அதுபோல அந்த சீடர்கள் அந்த அப்பத்தை பிடுகிற போது ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அது ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கு நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இறை வார்த்தையின் வழியாக, அப்பம் விடுதல் வழியாக ஒவ்வொரு பலியும் நிறைவேற்ற வருகிற போது அந்த ஆண்டவரை நாம் காண்கின்றோமா? அல்லது நம்முடைய மனதில் பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தினுடைய போக்கு நம்மை ஆண்டவரை முழுமையாக காண விடாமல் தடுத்து விடுகிறதா? அந்த தேடலில் நம்மை சோர்வடைய விட்டு விடுகிறதா என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை தேடாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த தேடலிலே பாதி தூரம் சென்று சோர்வடைந்து விடுகிறோமா? முழுமையாக விடாமுயற்சியோடு, அன்போடு நாம் தேடுவது இல்லையா?
நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். எங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு பலியிலும் நாம் ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த பலியில் ஆண்டவரை நாம் காண்கின்றோமா? அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அனுபவித்திருக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு யார் என்று நான் சுவைத்து இருக்கிறேனா என்று நம்மையே நாம் கேட்டு பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த மகதலா மரியாவுடைய திருவிழா. எனவே இந்த திருவிழா என்பது வெளி அடையாளமாக, வெளி ஆடம்பரமாக இல்லாமல் இதோ ஆண்டவரை தேடி கண்டடைகிற அந்த ஒரு ஆசிரியரை இந்த விழா நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுப்போம். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவ்வாறு நாம் ஆண்டவரை காண்கிற போது நாம் உயிருள்ள சாட்சிகளாக இந்த பங்கிலே நாம் வாழுகிற அன்பியங்களிலே நாம் அந்த ஆண்டவரை நாம் வாழ்ந்து காட்டுவோம். எனவே ஆண்டவரை நாம் தேடி அவரை விடாமுயற்சியோடு தொடர்ந்து தேடுகிற போது அவரை நாம் கண்டடைவோம், அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். அப்போது மகதலா மரியாவை போல நான் ஆண்டவரை கண்டேன் என்ற அந்த உயிருள்ள ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்வு சான்று பகர வாழ்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் கிறிஸ்துவ வாழ்வு. அதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. ஆமென்.